ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது நவகிரகங்கள்ல சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் இவரோட சேரும் போது சில ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட சம்மத, அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர் சிம்ம ராசியில, அதாவது கடக ராசியில இவ்வளவு நாள் இருந்தாங்க. உச்சம் பெற்ற குருவோடு இருந்த சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுவோட சூரியனோட வீட்டுல இணையும் பொழுது உங்களுக்கு, அதாவது தனுஷ ராசிக்கு உங்களுக்கு 6ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடியவரும், தொழில் வேலையில் இருக்கிற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது 9ஆம் இடமான உங்களுக்கு பாக்கியஸ்தானமான உங்களோட ராசி அதிபதி குரு பகவான், சரிங்களா, குரு பகவானோட அதி நண்பர் சிம்ம ராசியில் சுக்கிரன் இணையும் பட்சத்தில் உங்களுக்கு வேலையில இருந்து வந்த, தொழில இருந்து வந்த கஷ்டங்கள் தீரப்போது. முக்கியமா வேலையில பணிமாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் தனுஷு ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் சிறந்த யோகங்களை கொடுக்க போறாருங்க. உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார தடைகள் நீங்க போதுன்னே சொல்லலாம். ஏன்னா எவ்வளவுதான் நீங்க வேலையில, ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வேலை, நேர்மை, முதலாளிக்கு வந்து விசுவாசமா இருக்கிறது, அவங்க எந்த நேரம் கூப்பிட்டாலும் உடனே போன் அட்டன் பண்றது, உடனே வர்றது, அவங்களுக்கு விசுவாசத்துக்கு பேர் போனவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வேலை செய்யற இடத்துலயும் சரி, தொழில் தானாக பண்ணி கொண்டிருந்தாலும் சரி, இல்ல ஒரு முதலாளி கிட்ட அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க ரொம்ப ஒர்க்குக்கு வேலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறவங்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு சீராகவும் ஒரு சிறப்பாகவும் இல்லாம தான் இருந்தது இவ்வளவு காலமாக. இப்பொழுது அது படிப்படியாக மாற்றம் கொண்டு இருக்கு. ஏன்னா குருவும் மாறி இருக்காரு, குருவின் பார்வையில இப்ப சனி இருக்காரு. சோ அர்த்தாஷ்டம சனியில இருந்து தவித்து கொண்டிருந்த நிறைய தனுஷு ராசிக்கு கொஞ்சம் ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு விடிவு காலம்
வந்திருந்தாலும் பண விஷயத்துல பெருசா மாற்றம் ஒன்றும் அவங்களுக்கு வராம தான் இருந்தது. உடல்நிலையில இருந்த பிரச்சனை, தாயார் நிலையில பிரச்சனை, வீட்டுல இருந்த குடும்ப பிரச்சனை வந்து சிறிது மாற்றங்கள் கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் வந்து அந்த பொருளாதாரத்துல ஒரு சீரமைப்பு, பொருளாதாரத்தில் வந்த மந்த நிலைமை, பொருளாதாரத்துல இருந்து வந்த தேக்கம், எதிர்பார்த்த கடன், அவங்க கடனை அடைக்கக்கூடிய வசதி எல்லாம் வந்து இன்னும் வந்து அது சீர் அமையலன்னே சொல்லலாம். அது இப்பொழுது மாற்றம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு புதிய முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க. புதிய மனிதர்கள் தொடர்பு, பெரிய மனிதர்கள் ஆலோசனை அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு வந்து கடனை எப்படி அடைக்கிறது, பழைய கடனை எப்படி தீர்க்கலாம், பழைய கடனை எப்படி வந்து அவாய்ட், அதாவது கொஞ்சம், அதாவது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், வந்து நான் வந்து இப்போ இவ்வளவு அமௌண்ட் கட்டணும்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி எல்லாம் இருந்ததுலாம் அதுக்கு ஒரு சுமூகமான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இமிடியேட்டா ஒரு 50,000 ரூபாய் கட்டணும்ன்ற அமைப்புல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு நெருக்கடி இருந்ததுன்னா இந்த சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல போய் கேதுவோடு இணையும் பொழுது இவர் 6ஆம் அதிபதி, அதுவும் இல்லாம 11ஆம் அதிபதி. சோ அதுல இருக்கிற ஒரு சங்கடங்களையும் ஒரு தெளிவையும் ஒரு கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமா இருந்து வந்த பண பிரச்சனை, பொருளாதார வசதி மாற்றம் ஏற்படும். ஏன்னா சிம்ம ராசியில இவர் இருக்கும் பட்சத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு அப்படியே 7ஆம் இடத்தில் புதனோட இருக்கிறாருங்க. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானங்க. சோ இதன் மூலமா உங்களுக்கு என்ன வரப்போகுது, யாரெல்லாம் தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்களோ உங்களோட மனைவி மூலயமா உங்களுக்கு ஆதாயம், உங்க மனைவி சார்ந்த இல்ல உங்க நண்பர்கள், உங்க கூட்டாளி, உங்க பங்காளி, இந்த மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, உங்க தந்தை வழி உறவு, உங்களோட தாய் வழி உறவு, இல்லைன்னா உங்களோட மனைவி வழி வகையில வந்து பொருளாதார வசதி வருது, இல்ல உங்க மனைவியே வந்து வேலைக்கு போய் வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு வந்து பொருளாதாரம் வருது, அதன் மூலயமா உங்களுக்கு இந்த கடன் அடைகிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் ஏற்படுத்துவார். ஏன்னா சுக்கிரன்றவர் வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கேதுவோடு இணையும் போது கேது வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதாவது சுக்கிரனோட ஒரு தன்மையை வந்து விரிவுபடுத்துவார். சோ இதன் அடிப்படையில் தனுசு ராசிக்கு இந்த சுக்கிரன் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை தீரப்போது, முக்கியமா வேலை தொழில இருந்து வந்த எதிரிகள் விலகுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில இருந்த சக ஊழியர்களின், அதாவது ஒரு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு ஒன்றும் பெருசா இருந்திருக்காது. உங்களுக்கு தேவையில்லாம ஒரு அவப்பெயர்கள்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்ப படிப்படியா மாற்றம் ஏற்படும். முக்கியமா இந்த வேலை தொழில இருந்து வந்த பண கஷ்டத்தை நீங்க தீர்க்க போறீங்க. உங்களோட மனைவி வழியாக உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி கிடைக்க போகுதுன்னே அர்த்தங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு வந்து சில பிசினஸ் வாய்ப்புகள், சில பேர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டெய்லரிங் ஷாப்போ இல்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு புதிய ஆர்டர் வருது, வாடிக்கையாளர் மூலம் ஆர்டர் வருது, அவங்களுக்கு வந்து நிதி நிலைமை மாற்றம் ஏற்படும். அதன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு நிதி நெருக்கடியில இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் இருக்கிறாருங்க. அதாவது தர்ம கர்வாதி யோகம்னு சொல்லலாம். இது 7ஆம் இடத்துல இருக்கும்போது இது மனைவி வழியாகவும், உங்க நண்பர்கள் வழியாகவும், உங்க கூட்டாளி வழியாகவும் நடக்கும். அது மட்டும் இல்ல குரு வந்து கேதுவோட இணைந்து உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இவ்வளவு நாளா நீங்க செய்த முயற்சிகள்லாம் பலனே இருந்திருக்காது. அது ஒன்றும் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும், சில பேர் தடங்கள்லாம் ஆயிருக்கும். இதெல்லாம் இப்போ மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி சிறு தூர பிரயாணங்கள் மூலயமா ஆதாயம், லாபம் உண்டாகும். சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கீங்களா பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கொஞ்சம் டிராவல்ஸ் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது, அதாவது ஒரு தூர பிரயாணம் மூலயமா ஒரு தொடர்புகள் மூலயமா உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதன் மூலயமா உங்களுக்கு லாபம் உண்டாகும், பொருளாதாரம் வசதி எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி வந்து பேங்கிங் செக்டார்ல, இன்சூரன்ஸ் செக்டார்ல, மார்க்கெட்டிங் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல ஒரு பொருளாதார நிலைமை மாற்றம் ஏற்படும், நிதி நிலைமை மாற்றம் ஏற்படும். முக்கியமா இப்பொழுது திருமண தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துல கேதுவோடு சுக்கிரன் இணையும் போது சூரியனும் போய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண, காதல், கல்யாணம், திருமணம் இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டாகும். சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் கேதுவோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. கடன் பிரச்சனை தீரப்போகுது, கடனை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அதுதான் மெயின். முன்னாடி எல்லாம் வந்து பயந்து ஓடி இருப்பீங்க, இப்போ அதுக்குண்டான தைரியம் கிடைக்கும், ஆதாயம் உண்டாகும், ஒரு ஐடியா, ஒரு தள்ளி போறது, ஒரு நெருக்கடியை வந்து தள்ளி போடுறதுக்கான தைரியம் உண்டாகும். மனைவி வழி, உங்க நண்பர் வழி, கூட்டாளி வழி வந்து சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலமா பொருளாதார நெருக்கடி எல்லாம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி அடையும். ஸோ வெள்ளிக்கிழமை மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் வந்து சேரும். இறைவன் அருளால் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.